தென்காசி வந்து இறங்கியிருக்கேன். தென்காசியிலேருந்து சில பல கிலோமீட்டர்கள் தூரம்தான் கடையம். தென்காசியிலேருந்து கடையத்துக்கு போய் விழாவை வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அஜெண்டா. இப்போது கொஞ்சம் ஓய்வு எடுத்த பிறகு நாம் வந்து கடையத்தில் சந்திக்கலாம். இப்போ நாம் இருக்கிறது கடையம் வடக்கு ரத வீதி. கடையம் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி செல்லம்மா பாரதி 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் வாழ்ந்த இடம். இப்போ இந்த வீதியில் கூட அவங்க பல முறை நடந்து போயிருக்கலாம். இந்த வீதி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் தெரியுது இல்லையா, அதுதான் ராமசாமி கோவில். அங்கே தான் காக்கை சிறகினிலே நந்தலாலா அப்படிங்கிற பாடலை வந்து பாரதியார் வந்து பாடினார். இது ரொம்ப அழகான ஒரு ஊர். பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த ஊரை சுற்றி மேகங்களாக இருக்கும். எப்போ வேணால் மழை பெய்யுங்கிற மாதிரியான ஒரு காலநிலை. இந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து எந்த கவிஞனுக்கு தான் பாடல் வராது? பாரதியாருக்கும் நிறைய பாடல்கள் வந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் இப்போ நான் இருக்கிற வீதிக்கு பேரலாக தெற்கிறது வீதின்னு இருக்குது. அங்கே தான் பாரதி செல்லம்மா நூலகம் இருக்குது. அங்கே தான் விழா நடக்கிறதுக்கு. இப்போ அங்கே போகலாம். இப்போ நான் இருக்கிற இடம் என்னுடைய எள்ளுப்பாட்டி செல்லம்மா பாரதி பிறந்த வீடு. இந்த வீடு தான் செல்லம்மா பாரதி அவர்கள் பிறந்து வளர்ந்த வீடு. கடையத்தில் இருக்குது. இப்போ இந்த வீட்டில் திரு குமரேசன் அவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த வீடை நிறையா வந்து மாடிஃபை பண்ணிட்டாங்க, பழைய மாதிரி இல்லை. ஆனாலும் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். இது தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாது. கடையத்துக்கு வந்தால் பெருமாள் கோவில் தெருவில் பழைய கிராமம்னு சொல்கிறாங்க. அங்கே தான் செல்லம்மா அவர்களுடைய வீடு இருக்குது. இப்போ பாரதியார் தெருவுன்னு இதை மாற்றிட்டாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அழகான கோவில் இருக்குது. இதுதான் ராமசாமி கோவில். காக்கை சிறகினிலே அப்படிங்கிற பாடலை வந்து இந்த வீதிகளை சுற்றிக்கிட்டே தான் வந்து பாரதி பாடினார். விழாவுக்கு போன பிறகு மறுபடியும் தொடரும்.
இப்போ நான் விழா நடக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். செல்லம்மா பாரதி கற்றல் மையத்துக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி நடக்க இருக்கு. எனக்கு முன்னாடி சேவாலயா முரளிதரன் சார் போகிறாரு. மாணவர்கள்லாம் தயாராக இருக்காங்க. இளைய பாரதம் தான் இன்றைக்கு நிகழ்ச்சியோடைய தலைப்பு. இதுதான் இந்த கற்றல் மையத்தில் இருக்கிற ஒரு சின்ன கலை அரங்கம். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், பாரதி அன்பர்கள், தமிழறிஞர்கள், சேவாலயா நிறுவனத்தைச் சேர்ந்தவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ அவங்களோட சேர்ந்து நானும் மாணவர்களுடைய நிகழ்ச்சியை ரசிக்க போகிறேன். இந்த அற்புதமான ஓவியம், இது வந்து சேவாலயால படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைஞ்ச ஒரு ஓவியம். இதுதான் வந்து எனக்கு இன்றைக்கு அன்பளிப்பா நிகழ்ச்சியில கொடுக்கப்பட்டது. அதை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. இந்த பாரதி செல்லம்மா சிலை வந்து ஒரு ரதத்தில் ஏற்றப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் வலம் வந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி கூட. பாரதியார் செல்லம்மாவோட நடந்து போகும்போது ஏகப்பட்ட எதிர்ப்புகளை சந்திச்சாரு, பல விமர்சனங்களை சந்திச்சாரு. ஆனா இன்றைக்கு அது வந்து ஒரு பெரிய புரட்சியா இருக்கு, ஒரு சரித்திரமா இருக்கு. சேவாலயா நிறுவனம் வந்து ஒரு ரதத்தை ஏற்பாடு பண்ணி அதுல செல்லம்மா பாரதியார் சிலையை நிறுவி அதை தமிழகம் முழுக்க பயணம் பண்ண வச்சாங்க. அதற்கான பதிவு தான் இந்த புகைப்படம். இந்த ஹால்ல பாரதியாருடைய படைப்புகள் வந்து அழகழகான ஓவியங்களா வரையப்பட்டு ஒட்டப்பட்டிருக்கு. இந்த கற்றல் மையத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான நூலகம் இருக்கு. இந்த நூலகத்துல பல நூறு புத்தகங்கள் இருக்கு. இதற்குள்ள போனா ஒரு சின்ன அரங்கம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பாரதியாருடைய ஒரு வித்தியாசமான ஓவியம் இருக்கு. இதுக்குள்ள கொஞ்சம் உத்து பாத்தீங்க அப்படின்னா பாரதியாருடைய கவிதை வரிகள் இந்த ஓவியத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு ஓவியமா கவிதையா அப்படின்னு குழம்புற மாதிரியான ஒரு அற்புதமான கலைப்படைப்பா இது இருக்கு. ரொம்ப அழகா இந்த கற்றல் மையத்தை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இதுவும் இன்னொரு ஒரு அழகான ஓவியம். இது போல இன்னும் நிறைய இருக்கு. இனிமே பாரதியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எட்டயபுரம், புதுச்சேரி, சென்னை மட்டும் வராம கடையம் ஊருக்கும் வரணும் அப்படின்னு நான் இந்த சமயத்துல இந்த காணொளி மூலமா ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். இந்த இடத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நூற்றாண்டு கடந்தும், அதாவது இறந்த 100 ஆண்டுகள் ஆகியும் எப்படி ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இன்னமும் இருக்காரு பல பேருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நினைக்க நினைக்க புல்லரிப்பா இருக்கு, மெய் சிலிர்க்குது. இந்த ஜன்னல்ல கூட அழகழகான பாரதியார் படங்கள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அவருடைய வெவ்வேறு தலைப்புகளில் இடம்பெற்ற கவிதை வரிகள் இங்கே வந்து ஒட்டப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இன்றைக்கு நான்
24ஆம் தேதி இளைய பாரதம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சிறு உரையாற்றினேன். மாணவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்றைக்கு கடையத்தில் நடந்த செல்லம்மா பாரதி திருமண கொண்டாட்டத்தின் முதல் நாள் விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருந்தது. மாணவர்களை சந்திச்சது அதை விட மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போது கடையத்திலிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். என்னுடைய எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி இருவரினுடைய ஆசீர்வாதங்களோடு நான் சென்னைக்கு கிளம்புறேன். இன்னும் ஒரு தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை இதை விட இன்னும் சிறப்பாக கவர் பண்ண முடியுமான்னு நான் முயற்சி பண்ணுறேன். இது என்னுடைய முதல் பயண காணொளி, ஒரு முதல் வீலாக். இதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால், ஏதேனும் சின்ன சின்ன குளறுபடிகள் இருந்தால் அதை அருள் கூர்ந்து மன்னிக்கணும் அப்படின்னு கேட்குறேன். எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை போல் இன்னும் நிறைய காணொளிகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் பாரதியார் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாரதி கான்ஷியஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி. இந்த சிலையை எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அதான் மறுபடியும் நேயர்களுக்கு காண்பிக்கிறேன். என்னுடைய எள்ளு பாட்டனாருக்கும் பாட்டிக்கும் இப்போ டாட்டா சொல்லிக்கிறேன். பாய் தாத்தா, பாய் பாட்டி.